ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ஓப்பன் ஆச்சு. மதியானம் வரைக்கும் மார்க்கெட் நெகட்டிவாக தான் இருந்துச்சு. ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் மார்க்கெட் எடுத்து பார்த்தா தலைகீழ இருக்குது. ஸோ ஓவரால் அட் நிஃப்டி 219 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 24,768 பாயிண்ட்ஸில் இருக்குது. சென்செக்ஸ் 82,133 பாயிண்ட்ஸில் இருக்குது, 843 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் 53,583 பாயிண்ட்ஸில் இருக்குது, 367 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. நிஃப்டி ஐடி 45,995 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு, 294 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். இதில் மார்க்கெட் கால்தலை பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. பேங்க் நிஃப்டியில் 600 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவ்ல இருந்துச்சு. சென்செக்ஸ் நிஃப்டி எல்லாமே ஆக்சுவலி சென்செக்ஸில் 1000 பாயிண்ட்ஸ் டவுன் போச்சு. கடைசியில் அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் மாதிரி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது டிஏஎஸ் வந்து 732 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து 2,335 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. பட் ஆக்சுவலி நான் அன்றைக்கி மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணது எஃப்ஐஎஸ் செல் பண்ணியிருப்பாங்க, ஒருவேளை டிஎஸ் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. பட் ஆக்சுவலி இங்கேயும் வந்து ஆப்போசிட்டாக தான் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் இன்னைக்கு வெல் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது பாரதி ஏர்டெல் அவங்க இன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1,681 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது, 4.5% அப்பு பாரதி ஏர்டெல். கோட்டக் மஹிந்திரா பேங்க், இந்த பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸ் எடுத்து பார்க்கும்போது காலத்தில் நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. பட் 2.5% கிட்டத்தட்ட 2% மேலே பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு, 1,805 ரூபாயில் இருக்குது. ஐடிசி ஆக்சுவலி அந்த எஃப்எம்சி செக்டர் ஸ்டாக் எல்லாமே ஒரு நாள் போட்டு அடிச்சாங்க 2 days பிஃபோர். இன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் 2.5% ரேலி ஆகி 471 பார்த்தா 470 க்ளோஸ் ஆயிருக்கு. ஐஓசிஎல் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இன்னைக்கு மேலே போகிறது ரீசன் பார்க்கும்போது ப்ரோக்கரேஜஸ் எல்லாமே ஜெஃப்ரீஸ் அவங்க வந்து டார்கெட் ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஆக்சுவலி அந்த வியூவை வச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐஓசியிலும் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. மிட் கேப்பில் பாரதி எக்ஸாகாம், பேடிஎம், பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், பிடிஎல் இதெல்லாமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஸ்மால் கேப்பில் பார்க்கும்போது ராம்கோ சிமெண்ட்ஸு, மணப்புரம் ஃபினான்ஸு, வெல்ப்ஸோன் லிவிங், ஹெச்பிஎல் பவர், ஜேபிஎம் ஆட்டோ இதெல்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ். மணப்புரம் ஃபினான்ஸ் நீங்கள் ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு, ப்ரோ சப்போஸ் நம்ம மணப்புரம் ஃபினான்ஸை பெயின் கேபிட்டல் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது அப்படின்னு சொல்லி. அது அப்படி ஒருவேளை பெயின் கேபிட்டல் மணப்புரம் ஃபினான்ஸை வாங்கினா அது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டான்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸில் வந்து விபி நந்தகுமார் தான் ப்ரொமோட்டராக இருக்கிறார். ஸோ அவருக்கு அப்புறம் வந்து அவரோட பொண்ணுக்கு வந்து இந்த பிஸ்னஸை ரன் பண்ண இன்ட்ரெஸ்ட்டில் மேபி அவருக்கு வந்து இப்போ 70 வயசு தாண்டிடுச்சு. ஒரு ஸ்டார்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது எப்படியும் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அடுத்தது ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஆக்சுவலி நந்தகுமார் கைவசம் 30% மேலே ஸ்டேக் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா பெயின் கேபிட்டல் தான் அக்யூர் பண்ண போகிறாங்க போல தெரியுது. பட் ஆக்சுவலி அவங்க தான் அக்யூர் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகிட்டு மேபி அது கொஞ்சம் டைம் எடுக்கலாம், அவ்வளோதான். பட் பெயின் கேபிட்டல் தான் அக்யூசிஷன் பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக தான் இருக்குது. ஏன்னா இவங்க பொண்ணுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, மேபி ஒருத்தவங்க எடுத்து தான் ஆகணும். ஸோ மேபி அது பாசிட்டிவ் அப்டேட் தான். ஸோ அதெல்லாம் பெரிய அளவில் மணப்புரம் ஃபினான்ஸில் நெகட்டிவ் இம்பாக்ட் ஆகாதுங்கிறது என்னோட கருத்து. பட் மணப்புரம் ஃபினான்ஸ் இன்னும் இறங்க சான்சஸ் இருக்குது, அதனால ஸ்லோவாகவே யூஸ் பண்ணுங்கிறது என்னோட கருத்து. அடி எங்கெல்லாம் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சோழமண்டலம் ஃபினான்ஸில் அன்றைக்கி 2.5% காலி, 1,300 ரூபாய்க்கு வந்துடுச்சு. அதே மாதிரி ஸ்ரீராம் ஃபினான்ஸும் 2.5% காலியாக இருந்துச்சு. இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் 159 ரூபா இருக்குது, அதுவும் அன்றைக்கி 2% காலி. அதானி டோட்டல் கேஸ் 1.5% காலி, அதானி கிரீன் எனர்ஜி 1.5% காலி. நெக்ஸ்ட் பார்க்கும்போது மிட் கேப்ல ஃபியோனிக்ஸ் மில்ஸ் இன்னைக்கு 3.5% காலி, சேல் 3.5% காலி, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் 3.5% காலி, என்எம்டிசி 2.5% காலி. இதெல்லாமே நெகட்டிவ்ல. ஸ்டீல் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு போட்டு பொழந்துட்டாங்க. அது சைனாவோட ஸ்டிமுலஸ் பேஸ் பண்ணி அங்கேருந்து வந்த நியூஸ் பேஸ் பண்ணி இன்னைக்கு அடிச்சிருந்தாங்க. அடுத்தது ஸ்மால் கேப்ல யூகோ பேங்க், ஃபர்ஸ்ட் சோர்ஸ், கார்டன் ரிசிபிள்டர்ஸ் இது எல்லாமே 2.5% காலியாக இருந்துச்சு. சென்ட்ரல் பேங்க், ஐஎன்எக்ஸ் விண்டு, இர்கான் இன்டர்நேஷனல் இது எல்லாமே காலியாக இருந்தாங்க. நாட்கோ ஃபார்மா அன்னைக்கு ஒரு 1.5% கீழே விழுந்துருந்துச்சு, 1,441 ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்கு. மேபி இன்னும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்ட் போச்சுன்னா இறங்க சான்சஸ் இருக்குது. பட் இறங்க 1-2 நீ பிக் பண்ணிக்கோங்க. நாட்கோ ஃபார்மா 850லேருந்தே நம்ம கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி கல்யாண் ஜுவல்லர்ஸ் அன்னைக்கு வந்து ஒரு 1.5% காலியாக இருந்துச்சு. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஃபினான்ஸ் 1.5% காலியாக இருந்துச்சு. சுந்தரம் ஃபினான்ஸ் 1.5% நெகட்டிவ்ல இருந்துச்சு. இண்டஸ்இண்ட் பேங்க்ல இன்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துச்சு. ஆக்சுவலி 965 வரைக்கும் போனாங்க, கடைசியில் 986ல க்ளோஸ் ஆயிருக்கு இண்டஸ்இண்ட் பேங்க். பொறுமையாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. மேபி அது வந்து இன்னும் டவுன் ட்ரெண்ட் போகும் பட்சத்தில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பெருசாக கிடைக்கும். அதனால தான் நான் சொல்கிறது பொறுமையாகவே யூஸ் பண்ணலாங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 3 ஸ்டாக்ஸ் 50 டிவி ஹை டச் பண்ணியிருக்கு. அதில் ஒன்று கேபிஆர் மில்ஸ் இன்னைக்கு 6% ஏற்றிருக்காங்க, 50 டிவி ஹை டச் பண்ணியிருக்கு, 1,080 ரூபாய் இருக்குது. அதே மாதிரி கிரைசில் அவங்களும் அன்றைக்கி 5% அப்பு, அதுவும் பார்த்தீங்கன்னா 52 ஹை டச் பண்ணியிருக்கு, 5,817 ரூபாயில் இருக்குது. ஸ்வான் எனர்ஜி இன்னைக்கு 52 ஹை டச் பண்ணியிருக்காங்க, 787 ரூபாயில் க்ளோஸ் ஆச்சு. ஆக்சுவலி 804 ரூபா வரைக்கும் போனாங்க. ஸோ 804 ரூபா தான் அவங்களோட 52 ஹை. பட் ஸ்வான் எனர்ஜியில் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஏன்னா இது கண்டினியூஸாக ஸ்மால் கேப்பில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்கு. ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்த்தா அது வந்து 70 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் மேலே இருக்குது. ஸோ இப்போதைக்கு அதிலலாம் கை வைக்க முடியாது.
பட் இன்றைக்கி இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 52 ஹையை டச் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்த குகேஷ், அவர் வந்து ஏஜே 18 தான். அவர் வந்து செஸ் சாம்பியன்ஷிப்பில் வந்து வின் பண்ணியிருக்காரு, வேர்ல்டு சாம்பியன் அதை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு 5 crores வந்து கேஷ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா 18 வயசுலேயே வேர்ல்டு சாம்பியன் ஆகி 5 கோடி கேஷ் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காரு. ரொம்பவே பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செபி ஒரு அப்டேட்டை கொண்டு வராங்க. செபி வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணதை பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸை வந்து குறிப்பாக அந்த கான்ட்ராக்ட் லெவல்லாம் ஹை பண்ணி அதை தடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கோ ட்ரேடிங் வந்து ஏன் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சில அதில் நியூ ஃப்ரேம் ஒர்க்லாம் கொண்டு வராங்க. அதாவது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஆல்காரிதம் ட்ரேடிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்து கொண்டு வராங்க. ஆல்காரிதம் ட்ரேடிங், அதாவது ஆல்கோ ட்ரேடிங்னா பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் ட்ரேடிங் பேசிஸில் வரும். அதுவும் இந்த இன்ஸ்டியூஷன்லாம் குறிப்பாட்டு இந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி கற்றுக் கொடுக்குற இன்ஸ்டியூஷன் எல்லாமே அதை வச்சு தான் ட்ரேட் பண்ணுறாங்க. மேபி அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஏன் இதில் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஸோ ஜான்வரி 3 அடுத்த வருஷம் ஜான்வரி 3 வந்து பப்ளிக் கமெண்ட்ஸை வந்து அவங்க இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆல்கோ ட்ரேடிங்கில் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிலாம் கொண்டு வந்து நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பணத்தை இழுக்கிறாங்க. பேபி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்கோ ட்ரேடிங் நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் ஆக்சுவலி இவங்க வந்து ஜான்வரி 3 வந்து பப்ளிக் கமெண்ட்ஸை கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து ஆல்கோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் மேசகான் டாக்ஸி பில்டர்ஸும் கார்டன் டிசி பில்டர்ஸும் இன்றைக்கி 4% மேலே காலியாக இருந்துச்சு. ஸோ இப்போ இது என்ன ரீசன் சொல்லி பார்க்கும்போது ஒரு $6 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா சப்மரைன் பில்ட் பண்ணுறதுல வந்து இந்த கான்ட்ராக்டர் கம்ப்ளைண்ட்ஸ் அது பேஸ் பண்ணி இந்த கம்பெனிஸ்க்கு ஒரு செட் பேக் ஆகிருக்கு. ஸோ அந்த ப்ரொசீஜரில், அதாவது இந்த கான்ட்ராக்ட் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படி சில ப்ரொசீஜரில் வந்து ஃபெயிலியர் ஆனதுனால அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க. இதில் ஒரு செட் பேக் ஆகினதுனால. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த மேசகான் டாக்ஸி பில்டர்ஸ் GRSE எல்லாமே ஒரு 4% காலியாக இருக்குது. இண்டஸ் டவரும் அதே மாதிரி JSW குரூப் கம்பெனியும் பார்த்தீங்கன்னா JSW கிரீன் எனர்ஜி 8 லிமிடெட் இவங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டில். ஸோ இது மூலமாட்டு 130 மெகாவாட் ஆஃப் ரினோவபிள் எனர்ஜி சோலார் ஃபோட்டோ வால்டாய்க் பிளான்ட்டில் மூலமாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ் டவருக்கு இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க போல். ஸோ இதில் வந்து இண்டஸ் டவர் 38.03 crores வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 26% ஈக்விட்டி ஸ்டேக் வந்து அக்யூசியேஷன் பண்ணுறாங்க இந்த SPV அப்படிங்கிற கம்பெனியில். ஓவரால் இது வந்து JSW ரினோவபிள் எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஸ்ரீலங்காலேருந்து வந்து அப்டேட்டு. ஸோ அதானி குழுமம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போர்ட் அமைக்கிறாங்க, கொலம்போ போர்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி. அதானி கொலம்போ போர்ட் ப்ராஜெக்ட். ஸோ இந்த போர்ட் அவங்க போடுறாங்க, அதுக்கு வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. பட் அந்த விண்ட் ஃபார்ம் ஒன்று இவங்க போட இருந்திருக்காங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அவங்களோட கவர்மெண்ட். ஏன்னா அது வந்து என்விரான்மெண்ட் இஷ்யூ இருக்கிறதுனால மன்னாரில் இவங்க ஒரு விண்ட் ஃபார்ம் ப்ராஜெக்ட் போட்டிருந்தாங்க, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கொலம்போவில் இவங்க ஒரு போர்ட்டு கிட்ட இருக்கிறாங்க, அதுக்கு வந்து அவங்களோட மினிஸ்டர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அதானி குரூப்பில் வந்து அப்டேட்டு. அம்புஜா சிமெண்ட்ஸ் கொடுத்த அப்டேட், இவங்க 200 மெகாவாட் சோலார் பவர் வந்து பார்த்தீங்கன்னா கேவ்டா அங்கே வந்து அன்லாக் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாட்டு 70% ஆஃப் த சேவிங்ஸ் வந்து அவங்களோட பவர் காஸ்ட்டில் வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 200 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட் கேவ்டா அந்த ரீஜனில் வந்து இவங்களோட போர்ட்ஃபோலியோவில் டைவர்சிஃபை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கமிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பவர் டிரான்ஸ்மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அதானி சிமெண்ட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. எலன் மஸ்க் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் இன் ஹிஸ்ட்ரி $4 பில்லியன் நெட்ஒர்த்தை ரீச் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து நேற்றே நான் அப்டேட் பண்ணியிருக்கணும். பட் ஆக்சுவலி ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் வச்சிருந்தேன், அது என்ன ஆயிடுச்சுன்னா மிஸ் ஆயிடுச்சு, ஆக்சுவலி சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா $400 பில்லியன் அதை டச் பண்ணியிருக்காரு. வேர்ல்டுலேயே யாருமே ரீச் பண்ணாததை அவர் ரீச் பண்ணியிருக்காரு. பட் ஆக்சுவலி எல்லாமே ட்ரம்போட விக்டரிக்கு அப்புறம் அவரோட ஸ்டாக் எல்லாமே புஷ்ஷுன்னு மேலே போயிட்டே இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டெஸ்லா, ஸ்டார்லிங் இது எல்லாமே வந்து பயங்கரமாக மேலே போயிட்டுருக்கு. பஜாஜ் குரூப்போட ஒரு கம்பெனி தான் பேஜல் ப்ராஜெக்ட்ஸ். இவங்க வந்து சோலாப்பூர் டிரான்ஸ்மிஷனில் வந்து ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 400 பார் 220 kV சோலார்பூர் அங்கே வந்து இவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து டாரண்ட் பவர் லிமிடெட் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோலாப்பூர் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லைஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட். இது வந்து அதோட ப்ரொமோட்டர் பார்க்கும்போது அனல்ஜித் சிங், இவர் தான் அதோட ப்ரொமோட்டர். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் மேக்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட சப்சிடரி தான் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. இப்போ அதை வந்து ரீபிராண்ட் பண்ணுறாங்க, ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லி ரீபிராண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது டிசம்பர் 12 பார்த்தீங்கன்னா இதை மாற்றுறாங்க, ரீபிராண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் நம்ம இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா கோலோட ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பவரோட டிமாண்ட் அதிகரிக்கிறதுனால அதிக அளவில் கோல் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பவர் டிமாண்ட் வந்து ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் ஆகும். 50 மில்லியன் டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் பவர் பிளான்ஸுக்கே 2026 ஏப்ரலில் தேவைப்படும். அப்படிங்கிற பட்சத்தில்
கோலோட ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஓயோட வேல்யூவேஷன் வந்து $4.6 பில்லியன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நுவாமா வெல்த் வந்து ஒரு 100 crores வந்து ஸ்டேக் வந்து அதில் அக்யூசியேஷன் பண்ணாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி 53 ரூபா per ஷேர் வச்சு அக்யூசியேஷன் பண்ணாங்க. ஸோ இப்போ அதோட வேல்யூவேஷன் $4.6 பில்லியன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜேகே பேப்பர்ஸ் கொடுத்த அப்டேட், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் சில ரீஸ்ட்ரக்சரிங்கை பண்ணுறாங்க. ஸோ 3 சப்சிடியை மெர்ஜ் பண்ணி ஒரு லிஸ்டட் என்டிட்டியாட்டு கொண்டு வராங்க. அதில் ஒன்று தான் ஹாரிசான் பார்க்ஸ் பிரைவேட் லிமிடெட், இன்னொன்று வந்து செக்யூரி பேக்ஸ் பேக்கேஜிங் பிரைவேட் லிமிடெட், ஜேகேபிஎல் யூட்டிலிட்டி பேக்கேஜிங் சொல்யூஷன். இப்படி 3 சப்சிடியை மெர்ஜ் பண்ணி ஒரே கம்பெனி ஒரே லிஸ்டட் என்டிட்டியாட்டு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கீமில் வந்து அனதர் குரூப் கம்பெனியும் இருக்குது, இந்த ஸ்ரீபூர் பேப்பர் மில்ஸ் லிமிடெட். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜேகேபிஎல்லோட டைரக்ட் சப்சிடியாட்டு கொண்டு வருவாங்க. ஆஃப்டர் த மெர்ஜர் வந்து இதோட சப்சிடியாக வரும் போல இருக்குது. இது வந்து ஜேகே பேப்பர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.